உண்ணாவிரதம் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்து. கலைஞர் அவர்கள் இதற்காக பல போராட்டங்கள் நடத்தினார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் முதல்வராக இருந்த அத்தனை பேருமே இதற்காக நாம பேசி இருக்கிறோம், போராடுகிறோம், சட்ட ரீதியாக நாம் அதற்கான தீர்வுகளை காண்கிறோம். அது மட்டும் இல்லை, காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. எதுவும் பேசியும் இதுவரைக்கும் தீர்வு இல்லை. இப்பொழுது முதல்வராக பதவியேற்றிருக்கும் சிவகுமார் அவர்கள் சொல்றாரு, நாங்க பேச தயாராக இருக்கிறோம் என்று. நமது முதல்வரும் சிவகுமார் அவர்களும், நான் என்ன சொல்றேன், இது எல்லாரும் மக்களுடைய, இப்போ இந்த அவை இது முக்கியமான சட்டமன்றம். இங்க வந்தவொன்னு எல்லாருக்கும் என்ன கொடுக்கறாங்க? தண்ணி தான் கொடுக்கறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் தண்ணி தான் முக்கியம். இன்னைக்கு காவேரி தாயின்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு தாயின் ஒரு குழந்தைக்கும் எப்படி தாய்ப்பால் இன்றியமையாதோ அது பாருங்க, அத்தனை பேரும், அது விவசாயிகளா இருக்கட்டும், குடிமக்களாக இருக்கட்டும், இங்கு மிக முக்கியமானது குடிதண்ணீர். நீரின்றி அமையாது இவ்வுலகு. அதனால முதல்வர் அவர்களே, உங்களை நான் கேட்டுக்கிறது, எப்படி மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கணுமோ அது மாதிரி மின்மிகை நீர் மேலாண்மையை நாம் நிச்சயம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.